நமக்கு யாரை பிடிக்கலையோ அது வந்து இயற்கையானது. பிடிக்கலைங்கிறது இயற்கையானது. பிடிச்சிருக்கு, பிடிக்கலைங்கிறது இயற்கையானது. அதை மாற்ற முடியாது. அதனால் பிடிக்காதவர்களை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அவர்களிடம் உள்ள குறைகளை தான் அது பார்க்கும். ரொம்ப அது மாதிரி பிடிக்காதவர் நம்மை பிடிக்காதவர்களும் நம்மை பார்க்கும்போது நம்மிடம் உள்ள குறைகளை தான் தேடுவாங்க. அதனால தான் வந்து பிடிக்காதவர்களோடு நம்ம என்ன பண்ணணும், எப்படி பழகணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக பிடிக்காதவர்களோடு நம்ம சண்டைகள்லாம் போட்டுட்ருக்கக்கூடாது. அதுதான் இயற்கையான விஷயம். என்ன தான் நீங்கள் அவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் சரி, அதாவது அவங்க உங்களுக்கு என்ன தான் நீங்கள் நல்லது செஞ்சாலும் சரி, உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ தான் நல்லது செஞ்சாலும் சரி, உங்களுக்கு வந்து மற்றவங்கள யாரையாவது பிடிக்கலையா, அவங்க வந்து உங்களுக்கு எவ்வளோ தான் நல்லது செஞ்சாலும் சரி, நீங்கள் அவங்கக்கிட்ட குறைகளை தான் தேடுவீங்க, நிறைகளை தேட மாட்டீங்க. உங்கள் உறவு முறையில் ஒரு அமைதியே ஏற்படாது. அதனால் வந்து பிடிக்காதவர்களிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்காதீங்க. சிலர் இருப்பாங்க, பிடிக்காதவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட பெருசாக எதுவும் எதிர்பார்க்காதீங்க. அவங்ககிட்ட எப்படி பழகணும், எப்படி அமைதியாக பழகணும், நாகரிகமாக பழகணும். ரொம்ப உரிமை எடுத்துக்கக்கூடாது. உரிமை எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது பாராட்டுதலை எதிர்பார்ப்பது அல்லது மரியாதையை எதிர்பார்ப்பது, இது போன்ற செயல்களில் ஈடுபடவே கூடாது. அவங்க அதுக்காக வந்து அவங்கள விட்டு அது நம்ம வாழ்கிற பகுதியில் எல்லாருமே இருப்பாங்க. பிடித்தவங்க இருப்பாங்க, பிடிக்காதவங்க எல்லாருமே இருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம அனுசரித்து பிடித்தவங்ககிட்ட நம்ம உரிமையாக பழகும், பிடிக்காதவங்ககிட்ட வெறுப்பை வெளிப்படுத்தாமல் அமைதியாக சிறு புன்னகை, அவ்வளோதான். அந்த மாதிரி லைட்டாக பேசிவிட்டு நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து அதிகமாக பிரச்சனை எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். அது வந்து பிடிக்காதவங்ககிட்ட சண்டை போடுறது வந்து அநாகரிகம். அதனால் பிடித்தவங்ககிட்ட தான் சண்டை போடணும், அதுதான் நாகரிகம். நமக்கு பிடித்தமானவர்கள தான் சண்டை போடணும், நமக்கு பிடித்தமானவர்கள தான் நேசிக்கணும், அன்பு செலுத்தணும். அது மாதிரி நமக்கு பிடிக்காதவங்ககிட்ட அன்பு செலுத்துறதும் நமக்கு பிடிக்காதவர்களிடம் சண்டை போடுவதும் அநாகரிகம். நமக்கு பிடிக்காதவர்களிடம் நாம் சண்டை போடுவதும் நமக்கு பிடிக்காதவரிடம் நாம் அன்பு செலுத்துவதும் நேசிப்பதும் அநாகரிகமான செயல். நமக்கு பிடித்தமானவர்களோடு தான் நம்ம அன்பும் செலுத்தணும், சண்டையும் போடணும், அதுதான் நாகரிகம். ஒருத்தரை பார்க்கும்போது பழகும்போது ஒரு நாள் 2 நாளில் அவங்கள நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத கண்டுபிடிக்கிற அந்த திறன் தெரிய வேண்டும். அந்த திறமை இருக்கணும். அது வந்து இயற்கையான திறமை. ஒருத்தரை வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஒரு 2-3 நாளில் தெரிஞ்சிடும், அவங்க வந்து நமக்கு பிடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பிடிச்சிருக்க பிடிக்கலைங்கிறது இயற்கையான விஷயம். அவங்க பழகி பார்த்து நடந்துக்கிற விதம் அப்படியெல்லாம் பார்த்து தான் அவங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிறது எல்லாத்தையும் பார்த்து ஒருத்தரை பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு முடிவு பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப நாள்லாம் தேவைப்படாது. அவங்க நம்மக்கிட்ட பழகலனா கூட சும்மா லைட்டாக பழகினாலும் மேலோட்டமாக சும்மா பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள்லே அந்த கண்டுபிடிக்க தெரியணும். இயற்கையாகவே அவங்க நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா. ஏன்னா அதை நம்ம மாற்றவே முடியாது. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, அதை என்றைக்குமே மாற்ற முடியாது. பிடிக்கலன்னா அவங்க என்றைக்குமே நமக்கு பிடிச்சவங்களாக மாற முடியாது. அந்தளவுக்கு அது இயற்கையான திறன். அவங்களுடைய தோல், அவங்களுடைய முக அமைப்பு, இது எல்லாமே நமக்கு பிடிச்சிருக்குன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிக்கலன்னா அது என்றைக்குமே பிடிக்காது, வெறுப்பை தான் ஏற்படுத்தும், பார்க்கவே நமக்கு பிடிக்காது. அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது இயற்கையான ஒரு விஷயம். அதனால் பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது இயற்கையான விஷயம். இந்த உலகத்தில் நமக்கு எல்லாரையுமே பிடிக்காது, ஒரு பாதி பேரை நமக்கு பிடிக்காது. இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்கன்னா நம்ம 800 கோடி பேர்ட்டையும் பழக முடியாது. ஆனால் நமக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் நமக்கு ஒரு 400 கோடி பேரை தான் நமக்கு பிடிக்கும், ஒரு 400 கோடி பேரை நமக்கு பிடிக்காது. பழகி பார்த்தா தெரியும், பழகி பார்க்க முடியாது. இருந்தாலும் அப்படி தான். நீங்கள் வந்து ஒரு ஊரில் இருக்கீங்கன்னா ஒரு ஊரில் 3000 பேர் இருக்காங்கன்னா அதில் 1500 பேர் தான் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும், உங்களையும் பிடிக்கும். ஒரு 1500 பேருக்கு உங்களை கண்டாலே பிடிக்காது. அது இயற்கையானது. இப்படி உலகமே வந்து மனுஷங்களில் 2 பிரிவு, உனக்கு பிடிச்சவங்க உனக்கு பிடிக்காதவங்க, இப்படி 2 பிரிவு இருக்குது. அதனால் வந்து அதை மாற்றணும்னு நினைக்காதீங்க. பிடிக்காதவங்க வந்து அவங்க என்ன செஞ்சாலும் நமக்கு வந்து பிடிக்காது, தவறாகவே புரிஞ்சுப்போம். அவங்கள நம்ம சரியாக புரிஞ்சிக்கவே முடியாது, அவங்களும் நம்மளை வந்து சரியாக புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அதனால் அவங்ககிட்ட போய் நீங்கள் உங்களை புரிய வைக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்கள புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது பிடிக்காதவங்கள போய் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. பிடிக்காதவங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு வளைஞ்சி குனிஞ்சி அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்க முடியும், அதுவும் நிலைக்காது. பிடித்தவங்ககிட்ட ரொம்ப எளிதாக ரொம்ப சுதந்திரமாக இருக்கலாம். பிடித்தவங்ககிட்ட நம்ம ரொம்ப சுதந்திரமாக இருக்கலாம், பிடிக்காதவங்ககிட்ட நம்ம சுதந்திரமாகவே இருக்க முடியாது. இது வந்து இயற்கையானது. அதனால் வந்து இயற்கையானது. பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது இயற்கையான விஷயம். ஒவ்வாமை, பிடிக்கலைங்கிறது ஒரு ஒவ்வாமை, அலர்ஜி, நமக்கு ஏற்றுக்காது, நம்ம உடம்பு அதை ஏற்றுக்காது.
இந்த அறிவுங்கிறது வந்து ரொம்ப அடிப்படையான அறிவு இது. அதனால் அதை நம்ம அந்த இயற்கையான ஒரு நடைமுறையை அது வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால் யார் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்களோ பிடித்தவங்க கிட்டே இருந்து உங்களுக்கு பிடித்தவங்க கிட்ட உங்களுக்கு நம்பிக்கையானவர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க. பிடித்தவங்க எல்லாருமே உங்களுக்கு நம்பிக்கையானவர்களாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பிடித்தவங்க தான். உங்களுக்கு நம்பிக்கையானவர்களாக இருக்கிறாங்கிறது அவங்களோட விருப்பத்தை சார்ந்தது. அது அவங்களுடைய விருப்பத்தை சார்ந்தது. ஆனாலும் அவங்க நம்பிக்கையாக உங்களுக்கு பிடித்தவங்களில் ஒருத்தர் உங்களுக்கு நம்பிக்கையாக இல்லைன்னா அதனால் அவங்க உங்களுக்கு பிடிக்காதவங்களாக ஆகிட மாட்டாங்க. அவங்களும் உங்களுக்கு பிடித்தவங்க தான். உங்களுக்கு பிடித்தவங்க உங்கள்கிட்ட வந்து நம்பிக்கையாக இல்லை, உங்களை கொஞ்சம் ஏமாற்றிட்டாங்க, இல்லை ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க உங்களுக்கு பிடித்தவங்க. அதனால் இந்த பிடித்தவங்க பிடிக்கலைங்கிற அந்த வேறுபாட்டை தெரிஞ்சுக்கணும். அந்த இயற்கை வேறுபாடு, அது இயற்கையான ஒரு தன்மை, அது இயற்கையின் பண்பு அது.